சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆபீஸே இன்னைக்கு பிரபரன்னு இருக்கு. காரணம், கமிஷனரோட ஒரே பொண்ணு ரேணுவை 2 நாளா காணோம். கடத்தல் மிரட்டல் வரல, எந்த போன் காலும் வரல. ஆனா அவளோட போன் கடைசியா சிக்னல் காட்டின இடம் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ட்ரௌத்திரம் அப்படின்ற கிராமம். அந்த ஊருக்கு போலீஸ் போகவே தயங்குறாங்க. ஏன்னா அந்த ஊர்ல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். சரியா அதே நேரத்துல நம்ம கதையோட ஹீரோ நாயகன், அவனுக்கு இப்பதான் லவ் மேரேஜ் முடிஞ்சிருக்கு. தன் மனைவி மேராவோட ஒரு ஜாலியான லாங் டிரைவ் போயிட்டு இருக்கான். ஆனா விதி விளையாடுது. கார் போக வேண்டிய மெயின் ரோடு லேண்ட் ஸ்லைடு காரணமா மூடப்பட இவங்க வழி தெரியாம ஒரு ஷார்ட்கட் எடுக்கிறாங்க. அந்த ஷார்ட்கட் இவங்களை நேரா ரௌத்திரம் கிராமத்தோட எல்லைக்கே கொண்டு போய் நிறுத்துது. அவங்க ஊருக்குள்ள நுழையும் போதே ஒரு அமானுஷ்யம் ஆரம்பிக்குது. மணி சாயந்திரம் 6 தான் ஆகுது. ஆனா அந்த ஊர்ல ஒரு ஆள் கூட வெளியே இல்ல. எல்லா வீட்டு கதவும் உள்பக்கமா பூட்டி இருக்கு. நாயகன் கார்ல இருந்து இறங்கி ஒரு பழைய வீட்டு கதவை தட்டுறான். ஒரு பெரியவர் கதவை திறக்கிறாரு. அவரோட கண்ணுல ஒரு மரண பயம் தெரியுது. தம்பி, இங்க நிக்காத, எதுவா இருந்தாலும் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம், சீக்கிரம் இந்த ஊர் கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருன்னு சொல்லி கதவை சாத்திராரு. வேற வழி இல்லாம நாயகன் தன் மனைவியோட அந்த பழைய கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறான். அன்னைக்கு நள்ளிரவு திடீர்னு ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டு நாயகன் முழிக்கிறான். பக்கத்துல பார்த்தா அவனோட மனைவி மேராவை காணோம். பதறிப்போய் வெளியே ஓடி வரான். அப்போ அவன் பார்க்கிற காட்சி ரத்தத்தையே உறைய வைக்குது. பகல் நேரத்துல சுடுகாடு மாதிரி இருந்த அந்த ஊர் தெருக்கள்ல இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் வெள்ளை துணி கட்டிக்கிட்டு கையில் தீப்பந்தத்தோட ஒரு ஊர்வலம் போறாங்க. அவங்க கண்ணுல உயிர் இல்ல, ஏதோ இயந்திரம் மாதிரி நடக்கிறாங்க. நாயகன் அவங்க பின்னாலேயே ஒளிஞ்சு போறான். ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பாழடைஞ்ச காளி கோயிலுக்கு முன்னாடி கமிஷனர் பொண்ணு ரேணுவும் நாயகனோட மனைவி மேராவும் மயக்கத்துல கட்டி போடப்பட்டு இருக்கிறாங்க. அப்பதான் அந்த பயங்கரமான உண்மை தெரியுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அதே கிராமத்துல ஒரு பெரிய விபத்துல ஊர் மக்களே இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா அவங்களோட ஆத்மாக்கள் இன்னும் அந்த மண்ணை விட்டு போகல. அந்த ஊரோட சாபம் தீரணும்னா 20 வருஷத்துக்கு ஒரு முறை புது ரத்தம் பலி கொடுக்கணும். அந்த பலிக்குத்தான் ரேணுவையும் மேராவையும் இவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. பலி கொடுக்க அந்த ஊர் பூசாரி கத்திய தூக்கும் போது நாயகன் உள்ள பாயிறான். ஆனா அவன் எவ்வளோ அடிச்சாலும் அந்த ஊர் மக்களுக்கு வலிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க மனுஷங்க இல்லையே. திடீர்னு நாயகனுக்கு ஒன்னு புரியுது. இந்த ஆவிகளுக்கு ஒளின்னா பயம்னு. அவன் காரோட ஹெட்லைட்டை அந்த கோயில் பக்கம் திருப்பி ஹைபீம் போடுறான். அந்த வெளிச்சம் பட்டதும் அந்த ஆவிகள் எல்லாம் அலறிக்கிட்டே புகையா மாறுது. அந்த கேப்ல மேராவையும் ரேணுவையும் காப்பாத்திட்டு நாயகன் கார்ல ஏறி பறக்கிறான். பின்னாலேயே அந்த ஊர் மக்கள் ஆவிகளா துரத்துறாங்க. எல்லை தாண்டினதும் எல்லாம் மறைஞ்சு போகுது. மறுநாள் காலையில கமிஷனர் பெரிய போலீஸ் படையோட அந்த ஊருக்கு வராரு. ஆனா அங்க வீடுகளோ மக்களோ இல்ல. வெறும் சிதிலமடைஞ்ச கல்லறைகள் மட்டும்தான் இருக்கு. கமிஷனர் பொண்ணு கிடைச்சிட்டா. ஆனா நாயகன் தன் மனைவியோட கார்ல போகும்போது கார் கண்ணாடிய பார்க்கிறான். பின்னாடி சீட்ல அவரோட மனைவிக்கு பதிலா அந்த ஊர் பூசாரியோட ஆவி உட்கார்ந்து ஒரு கொடூரமான சிரிப்பு சிரிக்குது. இதோட இந்த கதை முடியுது. ரௌத்திரம் ஒருத்தரை பிடிச்சா அவ்வளவு சீக்கிரம் விடாது. இந்த மாதிரி இடங்களுக்கு ஃபன்காக போறதுக்கு முன்னாடி சேஃப்டி ஃபர்ஸ்ட். இந்த ஸ்டோரி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையா இல்ல வெறும் கதையா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல மிஸ்டரி ஸ்டோரிஸ் வேண்டும்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்க.